அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த தொழில் செய்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்பாக அமையும். நிறைய பேர் நீங்களும் பார்த்துருப்பீங்க, நிறைய படிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்க சம்மந்தமே இல்லாத ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் கரெக்டாக ஜோதிட ரீதியாக அணுகாமல் இருக்கிறது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஏன்னா ஜோதிட ரீதியாக உங்களுடைய ராசிக்கு எந்த தொழில் இருந்ததுன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு கணிச்சு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்மளும் இதில் ஓரளவுக்கு கணிச்சு சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் சரி மற்ற ராசிக்காரர்களுக்கும் நாங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு எந்த தொழில் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் இதை தொடர்ந்து எல்லா ராசிக்காரங்களுக்குமே போட்டிருக்கோம். உங்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வாங்க நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த தொழிலெலாம் செய்தால் மேலும் மேலும் உங்களால் முன்னேற முடியும் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறாரு ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்ற தொழில் என்னென்ன அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விவசாயம் ரொம்ப பிடிக்குங்க. விவசாயத்தை தொழில் செய்கிறதுனாலையும் அவங்களால மேலும் மேலும் சிறப்பாக வர முடியும். விவசாய தொழிலும் ஏற்ற தொழில், விவசாயம் சார்ந்த தொழில் நிறைய இருக்குங்க. இப்போலாம் அந்த தொழிலை தேர்ந்தெடுக்கிறதுனாலையும் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் உங்களால் நிச்சயமாக வர முடியும். விவசாயம்னா தொழிலில் இப்போ நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. அதில் நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கிறதுனாலையும் உங்களால் மேலும் மேலும் சிறப்பாக விளங்க முடியும். சில பேரெல்லாம் விருச்சிக ராசிக்காரங்க அதிகமாகவே கேள்வி கேட்குறாங்க. நிறைய கேள்வி கேட்பாங்க. அப்படியே கோரஸாக 10-15 கேள்வியை ஒட்டா கேட்குறீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அரசியலும் கொஞ்சம் செட்டாங்க. அரசியல் துறையை தேர்ந்தெடுத்து அதன் மூலியமாகவும் உங்களால் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வர முடியுங்க. அதே மாதிரி பங்கு ஒப்பந்ததாரர் இந்த இதுலேயும் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் உங்களால் நிச்சயமாக வர முடியும். அதேமாதிரி ஒரு சில பேருக்குலாம் ரியல் எஸ்டேட் துறையும் நல்லா ஒத்து வருங்க. இந்த துறையை தேர்ந்தெடுத்து இருந்தனாலையும் உங்களால் நிறைய ஒரு முன்னேற்றமான பாதையில் வர முடியும். பங்குச்சந்தையில் தேர்ந்தெடுக்கிறதுனாலையும் உங்களால் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வர முடியும். இந்த மாதிரி ஒரு அளவுக்கு தேர்ந்தெடுத்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்பாக அமையும். விருச்சிக ராசிக்காரங்க எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அதில் பெரிய புகழும் செல்வாக்கும் பெற்று விளங்குவாங்க. இவர்களது வெற்றி குறித்த ஜாதகத்தை வைத்து தீர்மானிக்க இயலும். இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம ராசி ரீதியாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரங்க எந்த தொழிலை தேர்ந்தெடுத்தாலுமே அதில் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் அவங்களால வர முடியும். அந்த வகையில் எந்த வேலை செய்தாலுமே அதில் நல்ல ஒரு ஈடுபாட்டோடு செய்வீங்க. அதன் மூலியமாகவே அதில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. நல்ல மனதுடன் எந்த ஒரு தொழிலில் நீங்கள் செலவு செய்தீங்கனாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் நிறையவே இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கலை ரசனை அதிகமாகவே இருக்கும். கலைத்துறையில் உங்களுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா நிச்சயமாக அதில் ஒரு பேரும் புகழும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி மருத்துவத்துலேயும் மிகப்பெரிய இடத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. மருத்துவத்துறையும் உங்களுக்கு ஏற்ற துறையாக தான் அமைந்திருக்கு. மருத்துவத்துலேயும் உங்களால் மேலும் மேலும் சிறப்பாக வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. மருத்துவத்துறையும் உங்களுக்கு ஏற்ற துறை தான். அதே மாதிரி நீங்கள் அதிகமாக வசிக்கிறது கிராமப்புறத்துக்கும் இல்லாமல் நகர்ப்புறத்துக்கும் இல்லாமல் மத்தியில் வசிக்கிறது ரொம்பவும் நல்லது. நல்ல ஒரு பலனெல்லாம் உங்களுக்கு தரும். காரர்களுக்கு மீடியா துறையும் நல்ல ஒரு ஏற்றத்துறையாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேசக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதனால் பேச்சாற்றல் மூலியமாகவே நிறைய சாதனையெல்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால் உங்களுக்கு மீடியா துறையும் ஏற்றத்துறையாக தான் அமைந்திருக்கு. செய்தி வாசிப்பாளர் இந்த மாதிரி துறையும் உங்களுக்கு நல்ல ஒரு துறையாக தான் அமைந்திருக்கு. அதே மாதிரி சமூக ஆர்வலர் துறையும் உங்களுக்கு ஏற்ற தொழில் தான். சில பேரெல்லாம் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு பிஸ்னஸ் பண்ணுவீங்க. எந்த ஒரு பிஸ்னஸில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் அதில் நேர்மையை கடைப்பிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வர முடியும்.
ராசிக்காரங்க பொதுவாகவே வடக்கு திசையில் வசிக்கிறது ரொம்பவும் நல்லது, அல்லது தெற்கு நோக்கியவாறு அமைந்த வீட்டில் வசிப்பதும் நல்ல பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். அதே மாதிரி ஆறு, கடல் இந்த மாதிரி ஏரியா இருக்கிற பக்கமாக பார்த்து வசிக்கிறதுனால மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். இந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணி இருக்கிறதும் உங்களுக்கு நல்லது. விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற தொழில் எது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இவங்களுக்கு வந்து காப்பீட்டு துறை ஏற்ற துறையாக அமையும். அந்த தொழிலில் நீங்கள் தேர்ந்தெடுத்து ஈடுபடுறதுனாலையும் நல்ல ஒரு வருமானத்தை உங்களால் பெற முடியும். ஏன்னா அதிகமாக வந்து நம்ம விசாக நட்சத்திரக்காரங்க பேசியே சமாளிக்கக்கூடியங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காப்பீட்டு துறையின் மூலிமா நிறைய லாபமும் பொருளாதார ரீதியாக முன்னேறத்துக்கான வாய்ப்பெலாம் நிறையவே இருக்குது. அதே மாதிரி வங்கி தொழிலும் உங்களுக்கு ஏற்ற தொழில் தான். நீதித்துறை இதுலேயும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இதில் வழக்கறிஞர், நீதிபதி இதுக்கெல்லாம் நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னா உங்களால் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வரும். அதே மாதிரி குற்றவியல் நிபுணர்கள் இந்த துறையும் உங்களுக்கு ஏற்ற துறை தான். இந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுனாலும் உங்களால் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வர முடியும். அதே மாதிரி வேதிப்பொருட்கள் சம்மந்தமான துறை இதை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கிறதுனாலையும் உங்களால் நிச்சயமாக மேலும் மேலும் முன்னேற்றமான பாதையில் வர முடியும். அதே மாதிரி மருத்துவத்துறையில் மருந்து கடை வியாபாரம் பண்ணுறது, அதே மாதிரி மெடிசன் சம்மந்தமாக ஏதாவது துறையை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுனாலையும் உங்களால் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வர முடியும். ரியல் எஸ்டேட் துறையும் உங்களுக்கு ஏற்ற தொழில் தான். துறைமுகம், கப்பல் துறைமுகம் இந்த இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயம் நல்ல ஒரு வேலை, உங்களுக்கும் அதில் ரொம்ப ஈடுபாடு இருக்கும். எங்கேயாவது கப்பலில் வேலை செய்யணும் அந்த மாதிரி ஒரு ஆர்வம் அதிகமாகவே நம்ம விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். இந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கிறதுனால மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதே மாதிரி பாதுகாவலர் துறையும் உங்களுக்கு ஏற்ற தொழில் தான். அதே மாதிரி சில பேர்லாம் தரகர் இந்த மாதிரி தொழிலும் உங்களுக்கு ஏற்ற தொழிலாக தான் அமைந்திருக்கு. இந்த தொழிலையும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக இதுலேயும் உங்களால் மேலும் மேலும் சிறப்பாக வர முடியும். அதே மாதிரி ரொம்ப விரும்பி செய்வீங்க இந்த தொழிலெலாம். அதே மாதிரி ஆயுர்வேதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயுர்வேதத்து மேலே அதிக நாட்டம் இருக்கும். அதனாலேயே நீங்கள் அந்த தொழிலில் சிறந்து விளங்க முடியும். அதனால் நீங்கள் அந்த துறையை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுனாலையும் உங்களால் மேலும் மேலும் சிறப்பாக வர முடியும். இந்த துறைகளில் ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கிறதுனால அதுவும் இல்லாமல் இந்த துறைகள்லாம் உங்களுக்கே ஒரு ஈடுபாடு இருக்கும். அந்த துறையை தேர்ந்தெடுத்து படிச்சிங்கன்னா நிச்சயமாக மேலும் மேலும் சிறப்பாக விளங்க முடியும். இதில் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற தொழில் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம அனுச நட்சத்திரக்காரங்க ரொம்பவும் புத்திசாலிங்க, சக்தி வாய்ந்தவங்களாகவும் தன்னம்பிக்கை உடையவராகவும் இருப்பாங்க. சுயநலவாதியாகவும் ஒரு சிலர்லாம் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் ரொம்ப உணவுனா அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி உணவில் நாட்டம் அதிகம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு ரொம்ப பொருத்தமான தொழில் எது அப்படின்னா சுரங்கத் தொழில். இந்த தொழிலும் உங்களுக்கு ஏற்ற தொழில் தான். சில பேர் பெட்ரோலிய துறையை தேர்ந்தெடுத்து அதை ஏதாவது பெட்ரோல் பங்க் இந்த மாதிரி தொழிலை தேர்ந்தெடுத்து வைக்கிறதுனாலையும் உங்களால் மேலும் மேலும் சிறப்பாக வர முடியும். மருத்துவம், குற்றவியல் நிபுணர்கள், இசைக்கருவி சம்மந்தமாக ஏதாவது நாட்டம் அதிகரித்து காணப்படும். அதே மாதிரி தோல் மற்றும் எலும்பு சார்ந்த தொழிலும் உங்களுக்கு ஏற்ற தொழில் தான். அதே மாதிரி கம்பளி இந்த தொழிலும் உங்களுக்கு ஏற்ற தொழில் தான். சில பேருக்கெல்லாம் டென்டிஸ்ட், பல் மருத்துவர் இந்த தொழிலும் உங்களுக்கு ஏற்ற தொழில் தான். அதே மாதிரி வடிகால் தொடர்பான தொழில்களும் உங்களுக்கு ஏற்ற தொழிலாக தான் இருக்குது. சமையல் எண்ணெய் சம்மந்தமான தொழிலில் ஈடுபடுறதுனாலையும் உங்களால் மேலும் மேலும் சிறப்பாக வர முடியும். பாதுகாவலர் துறையும் நீதித்துறை இதுவும் உங்களுக்கு ஏற்ற தொழில் தான். சில பேர்த்துக்கு நடிகர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்கும். அந்த தொழிலும் உங்களுக்கு ஏற்றமான தொழில் தான். இதில் ஏதாவது ஒரு தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கிறதுனால மேலும் உங்களால் சிறப்பாக வர முடியும். அதே மாதிரி விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்திற்கு பிறந்தவர்களுக்கு ஏற்ற தொழில் எது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிறந்தவர்களுக்கு அச்சு சம்பந்தமான தொழில், அச்சு தொழில் உங்களுக்கு ஏற்ற தொழில். அதே மாதிரி பதிப்பகம் இதுவும் உங்களுக்கு ஏற்ற தொழில் தான். அதே மாதிரி விளம்பரம் இதுவும் ரொம்ப பிடிச்சு செய்வீங்க. இந்த தொழிலும் உங்களுக்கு ஏற்ற தொழில் தான். மோட்டார் மற்றும் பம்ப் செட் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறதுனாலையும் உங்களால் மேலும் மேலும் சிறப்பாக வர முடியும். உங்களுக்கு மெக்கானிக்கல் துறையும் ஏற்ற துறை தான். வேதியியல் சம்மந்தமான துறை, லேப் அசிஸ்டண்ட்டு
பொறியாளர், கெமிக்கல் இன்ஜினியர் இது எல்லாமே உங்களுக்கு ஏற்ற தொழிலாக தான் அமைந்திருக்கு. இந்த தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுனாலே மேலும் மேலும் உங்களால் சிறப்பாக வர முடியும். சிவில் இன்ஜினியரிங் துறையும் உங்களுக்கு ஏற்ற துறை தான். வடிகால் தொடர்பான தொழிலும் ஏற்ற தொழில் தான். காப்பீடு, சுகாதார தொழில் இதுவும் உங்களுக்கு ஏற்ற தொழில் தான். இது சுகாதாரம்னா மருத்துவ தொழில் ஏற்ற தொழில் தான். இராணுவம், அஞ்சல் துறை இது எல்லாமே உங்களுக்கு ஏற்ற துறையாக தான் அமைந்திருக்கு. அதே மாதிரி சிறை அதிகாரிகள் இதுவும் உங்களுக்கு ஏற்ற துறை தான். இந்த துறையில் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்து படிக்கிறதுனால மேலும் மேலும் உங்களால் சிறப்பாக வர முடியும். நண்பர்களே.